வயநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 30-40 வருடங்களாக ம், ஏராளமான ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே. குவாரி ஒர்க்கு, அந்த குவாரி ஒர்க்குன்றது ஒரு அதிக அளவில் இப்போ ஆயிடுச்சு. இது காஃபி டீ பிளான்டேஷன் உகந்த இடம் அப்படின்ட்டு மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. அந்த திக் ஃபாரஸ்ட்டை டிஃபாரஸ்ட் பண்ணுறாங்க. டிஃபாரஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே டீயும் காஃபி பிளான்டேஷனும் உருவாக்குறாங்க. அதுதான் முதல். ஸோ இந்த அடர்ந்த காடுகள் எந்த அளவுக்கு தகர்க்கப்படுகிறதோ, அடர்ந்த ஒரு பாறைகள் எந்த அளவுக்கு தகர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த இடம் பாதிக்கப்படுகிறது. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஷேக் ஆகுது. 48 மணி நேரத்தில் 600 மில்லிமீட்டர் மழை தாங்க முடியாது. டக்குன்னு அவ்வளோ மழை பெஞ்ச உடனே சரி இனிமேல் நம்மளால் தாங்க முடியாதுன்னு சரிஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்த விவகாரம். மாதவ் காட்கில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, எக்காலஜிஸ்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இதை பற்றின ஒரு கமிட்டியில் அவர் ஹெட்டாக போட்டு நிறைய தரோவாக ஸ்டடி பண்ணார். என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறதுல அவர் தான் தலைவர். வயநாடு சென்சிட்டிவ் ஜோன் 1ல் வருது, அதில் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்ததை அவங்க கண்டுக்கவே இல்லை. என்னது இவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்குங்க, இவ்வளோ குவாரி ஒர்க் நடக்குது, இவ்வளோ பெரிய டூரிசம் நடக்குது, இவ்வளோ விவசாயம் நடக்குது, இவ்வளோ மக்கள் அங்கே வசிக்கிறாங்க, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிற இடத்துக்கு உள்ளே போட்டுட்டாங்க. ஒருவேளை அதை கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்காது. அதை ரிப்போர்ட்டுக்கு ஷெல் பண்ணிட்டாங்க. வேண்டாம் இதெல்லாம் முடியாது, சாரி அப்படின்னு. சென்சிட்டிவ் ஜோன்னு பார்க்கும்பொழுது நம்ம பொள்ளாச்சி பக்கம் ஆனமலை, அந்த கேரளா ஒட்டிய பகுதிகள் இருக்குது பாருங்கள், ஆனமலை, வால்பாறை, அந்த சைடு சேதுமடை, அந்த எல்லாம் சொல்லுவாங்க. அந்த 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 இடமெல்லாம் ஒரு சென்சிட்டிவ் ஜோன் தான். அதெல்லாம் நம்ம கேரளாவில் இருக்கிற அளவுக்கு எங்கள் டெவலப்மெண்ட் வரலை, அந்தளவுக்கு எங்கள் டூரிசம் இல்லை. ஆனால் நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த பகுதியை நம்ம பாதுகாக்கணும். அண்ணமால்னாலே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இறந்துட்டாங்க. ஆனாலும் திரும்பவும் ஒரு சிறிய நிலச்சரிவு அங்கே ஏற்பட்டிருக்கு சமீபத்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலநடுக்கமும் அங்கே பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இயற்கையை நாம? 100க்கு மேலே இல்லாமல் 400 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இன்னும் தேடும் பணி போய்கிட்டே இருக்குது. நிலச்சரிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலைப்பாங்கான பகுதி சரிவு, அது சரிந்து விடும். அது ஏன் சரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது அதுக்கு முக்கியமான காரணங்கள் சில காரணங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒன்று இந்த ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் பாதிக்கப்படுது, ஜியோமார்ஃபாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சாயில் காம்பேக்ஷன், அந்த சாயில் தன்மை அது ஒரு மாதிரி லூஸ் சாயிலாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு கூட நம்ம ஒரு பெரிய மழை பொழியும் போது அந்த நிலச்சரிவுங்கிறது மிக அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்போ வயநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 30-40 வருடங்களாக ஏராளமான ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே. என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு 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 முக்கியமான விஷயம் குவாரி ஒர்க்கு. அந்த குவாரி ஒர்க்குன்றது ஒரு அதிக அளவில் இப்போ ஆயிடுச்சு. முன்னாடி கொஞ்சமாக இருந்தது, இப்போ அதிக அளவில் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ குவாரி ஒர்க்கு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஹார்டு கிறிஸ்டலின் ராக்கை வெட்டி எடுக்கிறது. அது வெட்டி எப்படி எடுக்க முடியும்? கோடாரியை போட்டு வெட்ட முடியாது, கத்தி போட்டாலும் வெட்ட முடியாது. அதுக்கு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. மிக அதிகமான டைனமைட்ஸ், மிக அதிகமான வெடிமருந்துகளை வச்சு அந்த கடினமான பாறைகளை வெட்டுவாங்க. அது ஒவ்வொரு முறை அந்த கடினமான பாறைகளை வெடி வச்சு தகர்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு குறைந்தபட்ச நிலநடுக்கத்துக்கு சமம். அது நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஏன்னா அவ்வளோ பெரிய டைனமைட் வச்சு வெடிக்கிறாங்க அந்த கடினமான பாறைகள். அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. அந்த மாதிரி அது ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, 2 தடவை பரவாயில்ல, பல வருடங்களாக, பல 10 வருடங்களாக இந்த வேலை குவாரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இதோடு கூட பார்த்திங்கன்னா அந்த பகுதி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மிக அருமையான திக் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் இருந்த ஒரு பகுதி. ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க அவங்க வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது ஒரு அடர்ந்த காடு.
அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காடு இருந்த பகுதியை அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு இது வந்து காஃபி டீ பிளான்டேஷன் உகந்த இடம் அப்படின்ட்டு மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. அந்த திக் ஃபாரஸ்ட்டை டிஃபாரஸ்ட் பண்ணுறாங்க. டிஃபாரஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டீயும் காஃபி பிளான்டேஷனும் உருவாக்குறாங்க. அதுதான் முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க தான் வைக்கிறாங்க அந்த டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அது ரொம்ப அழகாக இருக்கே, டீ ஃபாரஸ்ட்டும் காஃபியில் ரொம்ப அழகான ரொம்ப பசுமையாக இருக்குன்ட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பகுதியாக மாறுது. அப்புறம் அங்கே கடினமான பாறைகளை பார்க்குறாங்க, அதை உடச்சி எடுக்கணும்னு பார்க்குறாங்க. சரிவுகளை நிறைய இடங்களை பில்டிங்ஸ் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரோடு போடுறாங்க சரிவில். நிறைய பவர் லைன்ஸ் கொண்டு போகிறாங்க, பவர் டவர்ஸ் கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த காடு அழிப்பு தான் நடக்குதாங்க. ஸோ இந்த அடர்ந்த காடுகள் எந்த அளவுக்கு தகர்க்கப்படுகிறதோ, அடர்ந்த ஒரு பாறைகள் எந்த அளவுக்கு தகர்க்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு அந்த இடம் பாதிக்கப்படுகிறது. அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஷேக் ஆகுது. என்ன மாதிரி ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி ஷேக் ஆகுது? அங்கே இருக்கிற பாறைகள் வந்து ஃப்ராக்சர்ட் ஜோனாக மாறுது. அந்த பகுதி ஃப்ராக்சர்ட் ஜோன் அதிர்வுல வீக் ஆகுது. அப்படியே ஒரு ஒன்று அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிற இடம் ஃப்ராக்சர் ஆகுது, உடையுது, சுக்கு நீராக உடையுது அந்த பூமிக்கு கீழே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாயில் காம்பேக்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ சரிவில் பார்த்திங்கன்னா சாயில் வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சு அப்படியே டைட்டாக இருக்கணும், பொராசிட்டி இருக்கக்கூடாது, காற்று புக முடியாத அளவுக்கு ஒரு பகுதியாக அது இருக்கணும். அந்த அளவுக்கு பொராசிட்டி 0 லெவலில் இருக்கணும். அது வந்து அந்த அளவுக்கு டைட் காம்பேக்ஷனோடு இருக்கணும். ஆனால் இருக்கணும். ஆனால் அது டீகாம்பேக்ஷன் ஆகுது. எதனால் டீகாம்பேக்ஷன் ஆகுது? நம்ம பண்ணுற டீஃபாரஸ்டேஷன், அப்புறம் வந்து வெடி வெடித்து தகர்த்து அந்த இதெல்லாம் உடைக்கிறோம், நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி கொண்டு போகிறோம், பில்டிங்கில் கட்டுறோம், ரோடு போடுறோம், சாயில் லூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் டீகாம்பேக்ஷன். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அதிகமாக பாதிப்புக்கு உள்ளான ஒரு இடமாக ஆகிவிட்டது. ஏற்கனவே குட்டி குட்டியாக அந்த மாதிரி நிலச்சரிவு நடந்திருக்கு பல பகுதிகளில். அதை அவங்க சரியாக கண்டுக்கலை, அது பெரிய விஷயமா நடக்கலை. அப்படி கொஞ்சம் சரியும், அங்கே கொஞ்சம் சரியும், இங்கே கொஞ்சம் சரியும், அது அவங்களுக்கு லேண்ட்ஸ்லைடுன்னு தெரியாது, இன்னும் சரியுது அப்படின்னு விட்டுருப்பாங்க. பட் நிலச்சரிவு அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்கிறதுக்கு காரணம் இது வந்து பார்த்திங்கன்னா இத்தனையும் ஒரு சேர நடந்திருக்கிறது. இதோட கூட அங்கே வந்து அந்த பர்டிகுலர் டேயில் 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்தில் 600 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய மழை தான், அதை மறுக்க முடியாது. 48 மணி நேரத்தில் 600 மில்லிமீட்டர் மழை வந்து தாங்க முடியாது. அது வந்து ஒரு கன் எடுத்து அந்த இடத்துல சுடுற மாதிரி. இதெல்லாம் மோசமான வல்லரபுளாக இருக்குது, ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மழை டக்குன்னு அவ்வளோ மழை பெஞ்ச உடனே சரி இனிமேல் நம்மளால் தாங்க முடியாதுன்னு சரிஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்த விவகாரம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இனிமேல் ஃப்யூச்சரில் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது வந்து இது வந்து தெரியாமல் இல்லை, மாதவ் கேட்கில் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, எக்காலஜிஸ்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இதை பற்றின ஒரு கமிட்டியில் அவர் ஹெட்டாக போட்டு நிறைய தரோவாக ஸ்டடி பண்ணார். என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறதுல அவர் தான் தலைவர். அவர் அதை கூட மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து நானும் போயிருக்கிறேன் அந்த மாதிரி அவங்களோட கூட நிறைய இடத்துல விசிட்டுக்கெல்லாம். அவ்வளோ ஒரு அடர்ந்த பகுதியை வந்து அவங்க விசிட் பண்ணி என்ன மாதிரி பண்ணணும், இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க கணிச்சு, அப்புறம் சரி நம்ம இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை 3ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் 1, 2, 3 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் சென்சிட்டிவ் ஜோன் 1ல் யாரும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க இமீடியட்டாக, இல்லைனா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவ் ஜோன் 1ன்னு சொல்றாங்க? சென்சிட்டிவ் ஜோன் 1ன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எந்த பிரச்சனை ரொம்ப என்ன பாதிச்சிருக்கு, எது நடந்தாலும் உடனே என்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவிட்டி அதிகம். அதனால அதை கேர்ஃபுல்லாக இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அப்புறம் சென்சிட்டிவ் ஜோன் டச் பண்ண வேண்டாம். எஸ், சென்சிட்டிவ் ஜோன் 2 ஓரளவுக்கு என்னென்ன பண்ணலாம், 3ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க மட்டும் ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்டடி பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக
ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், ஜியோமார்ஃபாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து ஹைட்ரோஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க, சாயில் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, சாயில் கம்பேக்ஷன் ஸ்டடி பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் எந்த அளவில் இருக்குங்கிறத பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் கணிச்சு அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸை பார்த்து, ரெயின்ஃபால் கண்டிஷன்ஸை பார்த்து தான் இந்த முடிவுக்கு வராங்க. சாதாரண முடிவுக்கு வரல. ஸோ அதனால் இந்த சென்சிட்டிவ் ஜோன் 1 அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க. அதில் வயநாடு சென்சிட்டிவ் ஜோன் 1ல் வருது, அதில் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்ததை அவங்க கண்டுக்கவே இல்லை. என்னது இவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்குங்க, இவ்வளோ குவாரி ஒர்க் நடக்குது, இவ்வளோ பெரிய டூரிசம் நடக்குது, இவ்வளோ விவசாயம் நடக்குது, இவ்வளோ மக்கள் அங்கே வசிக்கிறாங்க, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்கிற இடத்துக்கு உள்ளே போட்டுட்டாங்க. ஒருவேளை அதை கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் நடந்திருக்காது. அதை ரிப்போர்ட்டுக்கு ஷெல் பண்ணிட்டாங்க. வேண்டாம் இதெல்லாம் முடியாது, சாரி அப்படின்னு. அப்புறம் கஸ்தூர் ரங்கன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து எக்காலஜிஸ்ட் இல்லை, அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. அவரும் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு டைல்யூட் பண்ணிவிட்டு பரவாயில்ல 37% நிலத்தை மட்டும் பாதுகாத்துக்கலாம், மீதெல்லாம் பரவாயில்ல விடுங்கன்றார் அவர். அதை கூட ஃபாலோ பண்ணலை. அதையும் ஃபாலோ பண்ணாமல் நம்ம கேர் ஃப்ரீயாக ஜாலியாக என்ன வேணால் பண்ணிடலான்ட்டு பண்ணதுனுடைய விளைவு தாங்க இது இன்றைக்கி நடந்தது. ஸோ இது வந்து ஒரு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு டிசாஸ்டர். ஆனால் இதில் உயிரிழந்தவர்கள் பார்த்திங்கன்னா தொழிலாளிகள், சாதாரண மக்கள் 350 பேர், அதுக்கு மேலே எத்தனை பேர் அப்படியே உள்ளே நுழைஞ்சு மண்ணிலேருந்து வெளியில் வர முடியாமல் இறந்துட்டாங்க. சில ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தா நம்மளால் தாங்க முடியாது, பார்க்கவே முடியாத அளவுக்கு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் பார்த்துட்டேன். நேராக போகணுன்றதை கூப்பிட்டாங்க, நான் போகலை, என்னால் தாங்க முடியாது. அவ்வளோ ஒரு லேண்ட் ஸ்லைடு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும் அதனுடைய இழப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது விடிக்காலையில் நடந்திருக்கு. அப்படியே சரிஞ்சு வீடுகள் அப்படியே மூழ்கிடுச்சு, வீடுகள் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் மக்கள் என்ன ஆவாங்க? 100 கிலோமீட்டர் தூரத்தில் டெட் பாடிஸ் போயிருக்கு அடிச்சுக்கிட்டு. இதுதான் நடந்தது. புரியுது. இப்போ வயநாட்டில் வந்து நம்ம பல நூறுக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை ஒட்டி தான் வரும், தமிழகத்தையும் கேரளாவையும் அந்த பார்டரில் ஒட்டி. இப்போ தமிழகத்திலையும் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஜோன்ஸ் நிறைய இருக்கா? சென்சிட்டிவ் ஜோன் 1ன்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான இடங்களில் நம்ம ஏதாவது ஆக்கிரமிப்புகள் பண்ணியிருக்கோமா? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது கேரளாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, இந்த 5 மாநிலங்கள்லையும் இருக்கு. நம்ம சென்சிட்டிவ் ஜோன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிலையும் இருக்கு, இருக்கு. கண்டிப்பாக என்னென்ன இருக்கு. இடங்கள்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சென்சிட்டிவ் ஜோன்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து பொள்ளாச்சி பக்கம் ஆனமலை, அந்த கேரளா ஒட்டிய பகுதிகள் இருக்குது பாருங்கள், ஆனமலை, வால்பாறை, அந்த சைடு சேதுமடை, அந்த எல்லாம் சொல்லுவாங்க. அந்த 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 இடமெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஜோன் தான். அதெல்லாம் நம்ம கேரளாவில் இருக்கிற அளவுக்கு எங்கே டெவலப்மெண்ட் வரலை, அந்தளவுக்கு எங்கள் டூரிசம் இல்லை. ஆனால் நம்ம அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இந்த பகுதியை நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது மிக முக்கியமான பகுதி ஊட்டி, உதகமண்டலம் பகுதி, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அந்தளவுக்கு இங்கே வந்து உதகமண்டலம் இட் இஸ் பிகமிங் மோர் வளரபிள் பிகாஸ் ஆஃப் டூரிசம். அந்த டூரிசம் அப்படின்னு வரும்பொழுது கணக்கு வழக்கெல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது அதிக அளவில் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது. இது வந்து நமக்கு ஒரு அவேக்கனிங் மாதிரி. இது வந்து இல்லை சென்சிட்டிவ் ஜோன் 1ல் வரலையே அதனால் நம்ம பண்ணலாம்னு பண்ணக்கூடாது. இட் இஸ் நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவு அப்படின்னு எங்கே வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி சென்சிட்டிவ் ஜோன் அவங்க அன்றைக்கி சொன்னாங்க, இன்றைக்கி வந்து அதே 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ரிப்போர்ட்டுங்க, அது இப்போ அதே மாதிரி இருக்குமா, அதே லெவல் இன்றைக்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய ஒர்க் பண்ணிட்டோமே. முன்னாடி இருந்த சென்சிட்டிவ் ஜோன் 2 இன்றைக்கி சென்சிட்டிவ் ஜோன் 1 இருக்கலாம், முன்னாடி இருந்த சென்சிட்டிவ் ஜோன் 3 இன்றைக்கி சென்சிட்டிவ் ஜோன் 2 இருக்கலாம், மாறி இருக்கலாம். அது என்ன அப்படி ஒன்றும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அப்போ இருந்த பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு அன்றைக்கி பிரித்தோம். இன்றைக்கி அதெல்லாம் வல்லரபிள் ஜோனாக மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே சென்சிட்டிவ் ஜோன் தான். அதை நம்ம பாதுகாக்கணும். மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது லேண்ட் யூஸ், நில பாகுபாடு. நிலத்தை பாகுபாடு பண்ணி எந்த நிலத்தில் என்ன பண்ணணும், எந்த நிலத்தில் என்ன பண்ணக்கூடாது, எந்த சரிவில் என்ன பண்ணணும், எந்த சரிவில் என்ன பண்ணணும், சரிவுனா ஸ்லோப்பு, எதில் என்ன பண்ணணும், எங்கே என்ன பண்ணக்கூடாது, எந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாட்டர் சாயில் கன்சர்வேஷன் பண்ணணும், அது எந்த இடத்துல ப்ரையாரிட்டி கொடுத்து சாயில் கன்சர்வேஷன் பண்ணணும், எந்த இடத்துல டீகாம்பேக்ஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துல காம்பேக்ஷனுக்கு என்ன பண்ணணும், எந்த இடத்துல அஃபாரஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும், எங்கே இடத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட்டு தேவை, எந்தெந்த இடத்துல காடுகளை மிக அடர்த்தியான முறையில் வளர்க்குறது என்ன, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமேல் பார்க்கணும். எந்த மக்கள் நடமாட்டம் டூரிசம் அப்படிங்கிறது தவிர்க்கணும். எந்தெந்த இடத்துல தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்த்துக்க தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
இல்லைன்னா வந்து இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இனி வருங்காலங்களில் காலநிலை மாற்றத்தின் விளைவாக மிக குறைந்த காலத்தில் அதிகமான மழை பொழிவை தவிர்க்க முடியாது. அதனால் வந்து நம்ம மறுபடியும் இங்கே வந்துடுச்சு அப்படின்னு நம்ம வந்து அழக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம ப்ரிகாஷன் இப்போ எடுக்கணும். இப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுமே மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக அதிகமாக தான் தான் இருக்கும். இருக்கும். இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கோங்க. ஜூலையில் வந்து இவ்வளோ மழை பெஞ்சிருக்கா? 24 மணி நேரத்தில் 120 மில்லிமீட்டர் மழை. எப்போ ஜூலையில் உள்ள மழை கேள்விப்பட்டுக்கிறோமா? ஏன் அது எப்படி பெஞ்சுது பாருங்க. ஜூலையில் இவ்வளோ கூலாக இருக்குது. இந்த சாரி ஆகஸ்ட் செப்டம்பர் சூடாக இருக்கணும். ஆனால் சூடாக இல்லை. இவ்வளோ மழை எவ்ரிடே ரெயினுக்கு இது நம்ம எதிர்பார்க்கல. என்ன பண்ணுறோம் நம்ம? அது மட்டும் இல்லை, அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது குறைந்த காலத்தில் அதிக மழை அப்படிங்கிறது இப்போ சமீப காலங்களில் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எல்லா இடத்துலையும் நடக்குது. காயல்பட்டினத்தில் பார்த்தோம்ல, 930 மில்லிமீட்டர் மழை 24 மணி 48 மணி நேரத்தில், ஒரு வருஷத்தில் பெய்யக்கூடிய மழை அங்கே 48 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. போன வருஷம் 2023. அதே மாதிரி பார்த்தீங்க, வெள்ளம் அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்து 10 வருஷத்தோடு ஒரு தடவை வரும். 85 ஒரு வெள்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 2005 ஒரு வெள்ளம் பார்த்தோம். 2005 அப்புறம் 15 ஒரு வெள்ளம் பார்த்தோம். 2015 அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 18, அப்புறம் 21, 23 தொடர்ந்து வெள்ளம். இது வெள்ளம் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து எப்படின்னா, பெரிய ஒரு பயங்கர மழைலாம் இல்லை, குறுகிய காலத்தில் அதிக மழை, அது வெள்ளம் ஆயிடுச்சு. நமக்கு வேற ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்று ஒரு 10,000 முன்னாடிலாம் மில்லிமீட்டர் தொடர்ந்து ஒரு 3-4 நாளைக்கு மழை பெஞ்சாதான் வெள்ளம் அப்படிங்கிறது ஒன்று ஆமா. வரும். ஒரே நைட்லயே வெள்ளம் வந்துருது ஒரே இப்பலாம். நைட்டில் வெள்ளம் வந்துடுது. அது அந்த நேரத்தில் அப்படியே கொட்டி தீர்த்துடுதுல்ல. ம். அதுதான். ஸோ இதுக்கு தான் நம்ம ரெடியாக இருக்கணும். இதுதான் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே வந்த ஒரு அப்டேட்டு, கனமழையின் காரணமாக ஏற்காடு குப்பனூர் மலைப்பகுதியில் மண் சரிவு. ஆமாம். ஸோ இது வந்து கனமழையின் காரணமாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்? கனமழை வந்து பின்னாடி ஒருத்தர் புஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 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 இடம் ஏற்கனவே கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஓகே. இப்போது நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. நான் வந்து இப்போ என்ன தள்ளி விட்றேன். தள்ளி விட்ட உடனே நீங்கள் கீழே விழுந்துடுறீங்க. எல்லாரும் சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவர் தள்ளி விட்டாரு கீழே விழுந்தாங்க. இல்லை, நீங்கள் ஏற்கனவே வீக்காக இருக்கிறீங்க. அதையும் சொல்லணும்ல. ரொம்ப வீக்கு, உடம்பு சரியில்லை, அப்படி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாங்க. நான் அப்படி டச் பண்ண உடனே விழுந்துட்டீங்க. ஸோ டச் பண்ணதுனால நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறத விட, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்கன்றதானே சொல்லணும். இப்போ வயநாட்டுல வந்த நிலச்சரிவுமே வந்து அங்க மழை Entire மட்டும் காரணம் கிடையாது. அது ஒரு புஷ், ஒரு இம்மீடியட் ஃபேக்டர் தான், உடனடி காரணம். பட் அதோட அந்த ரீஜன் வந்து வல்னரபிள் ஜோன். இட் ஹஸ் பிகம் அ வல்னரபிள் ஜோனுங்கிறது நம்ம அக்னாலேஜ் பண்ணி தாங்க ஆகணும். அது பேசணும், அதை பற்றி சொல்லணும். இது மழை பெஞ்சுது அப்படின்னா அது வந்து மிஸ்லீடிங் ஃபேக்டர். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற அந்த நியூஸு இட்ஸ் மிஸ்லீடிங். மழையினால மண் சரிவு, நோ. இதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கு, அப்போல்லாம் மண் சரிவு நடந்திருக்கா? சொல்லுங்கள். எத்தனை தடவை மழை பெஞ்சிருக்கு, மண் சரிவு நடந்திருக்கு? இல்லையில்ல. இப்போ அந்த இடத்த நம்ம வல்னரபிள் ஜோன் ஆக்கிட்டோம், ரிஸ்கி ஜோன் ஆக்கிட்டோம். ரிஸ்க்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகிடுச்சு அந்த ஃபேக்டர்ஸ். அதனால தான் அதே தான் இப்போ வயநாட்டில் நடந்தது. ஆரம்பத்திலே சொன்னேன், 2 நாளில் மழை பெய்யுனால வந்ததுனால அந்த நிலச்சரிவு இல்லை, ஏற்கனவே வீக் ஆகிடுச்சு அந்த ரீஜன். அந்த மழை வந்து புஷ் பண்ணி விட்டுடுச்சு, அவ்வளோதான். அந்த லூஸ் சாயில் என்ன ஆகும்னா, பொராசிட்டி அதிகம் போது தண்ணி கீழே போயிட்டு, தண்ணி கீழே இருந்து மேலே வரும். அந்த சரிவில் கொப்பளிச்சிட்டு வரும், வந்து அப்படியே சரிவு கொண்டு வரும். இப்போ வயநாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலச்சரிவு நடந்திருக்கு. ஆனால் கேரளாவிலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மலை சார்ந்த இடங்கள், காடுகள் அழிச்சு டீ எஸ்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. மூணார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அந்த இடங்களுக்குமே இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த எல்லா இடத்துலையுமே நிலச்சரிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ வந்து இது வந்து ஏன்னா இந்த சரிவு பயம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானலுக்குமே இருக்கு. இருக்கு. இது வந்து சரிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிவு, அந்த ஸ்லோப் அப்படிங்கிறத வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமா? எந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்லோப்பை டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து சரிவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்லோப் வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த ஸ்லோப் வந்து அப்படியே அந்த காம்பேக்ஷன் அப்படியே இருக்கணும். அதை நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா கீழே தானேங்க விழும். அதான் நடந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மூணாறு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டீப் ஒரு ஸ்லோப்ஸ்லாம் அங்கே அதிகமாக கிடையாது, வயநாடு மாதிரி. ஸோ அது இந்த அளவுக்கு அந்த மோசமாக அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து இந்த பகுதி வந்து ஸ்டீப் ஸ்லோப்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அந்த மாதிரி வயநாட்டில் இருக்க மாதிரியே ஸ்லோப் கொண்டு நிறைய இருக்குங்க, இடங்கள் இருக்கா? நிறைய இருக்குது. நீங்கள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே நீங்கள் வந்து இந்த சைடு அப்படியே வந்து குடகு வரைக்கும் போயிட்டு இந்த ஊட்டி வரைக்கும் போயிட்டு அந்த சைடு கோவா மகாராஷ்டிரா போனீங்கன்னா பல பகுதிகள் இது வல்னரபிள் ஜோன் தான். பல பகுதிகள் vulnerable. நிறைய இடத்துல ஸ்டீப்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டீப் ஸ்லோப்ஸும் வந்து எல்லா இடத்துல இந்த மாதிரி பண்ணலை.
ஓரளவுக்கு கேரளா டூரிஸ்ட் மாதிரி ஸ்பாட்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கேரளா மாதிரி ஒரு மோசமான ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் எந்த இடத்துலையும் கிடையாது. அவங்க அவ்வளோ மோசமான ஒரு டெவலப்மெண்ட், ரொம்ப அட்ராஷியஸ். எப்படின்னா ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல், நம்ம டூரிசம் தான் நமக்கு மெயின் இண்டஸ்ட்ரி, அதை நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அதோட கூட குவாரி, அது ரெண்டும் சேரும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த ஒவ்வொரு குவாரிக்கும் பிளாஸ்ட் பண்ணுறதும் அது ஒரு மினி ட்ரெமர் மாதிரி, குட்டி என்ன சொல்லுவாங்க, ட்ரெமருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், ஒரு பெரிய பூகம்பம் அதிர்வு, அதிர்வு, நில நில அதிர்வு. அதிர்வு. அது ஒரு குட்டி நில அதிர்வு மாதிரி. அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிளாஸ்ட் பண்ணுறாங்க ஹார்டு கிறிஸ்டலின் ராக்கை அதை உடைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது அந்த இடம் அப்படி வீக் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுதான் காரணம். அதனால மீதி பகுதியில் வராதுன்னு சொல்ல முடியாது, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதை விட அதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் இனியாவது. இது கண்டிப்பாக மீதி பகுதிகளை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன ஜியோலாஜிக்கல் ஃபேக்டர்ஸு, ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஃபேக்டர்ஸு, சாயில் கண்டிஷன், சாயில் காம்பேக்ஷன் எந்த கண்டிஷனில் இருக்குது, கன்சர்வேஷன் எந்த இடத்துல பண்ணணும், அப்புறம் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம், திக் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட் எங்கெல்லாம் நம்ம கொண்டு வரணும், டூரிசம் எந்த இடத்துல பண்ணக்கூடாது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எந்த இடத்துல பண்ணக்கூடாது, ரோடு எங்கே போடக்கூடாது, எங்கே இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது, லேண்ட் யூஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஒரு சர்வே எடுத்து கேர்ஃபுல் அனலைஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணால் வருங்காலையில் நம்மளால் தப்பிக்க முடியும். ஓகேனா 2018லயும் இதே மாதிரி 350க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாட்டிலேயே. அந்த நேரத்திலையும் நிலச்சரிவு ஏற்பட்டு இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுமே மீண்டும் மக்கள் அங்கே தான் குடிபெயர்ந்திருக்காங்க. சிறிது இடத்துக்கு அது வெளியிலேயே பெரிய அளவுக்கு நியூஸ் வரலை. அது ஒரு சின்ன பகுதியில் நடந்ததுனால பெரிய அளவுக்கு நியூஸ் வரலை. அந்த இடத்துல பெரிய மழை இல்லை, அதனால் அது பெருசாக பேசப்படலை. இது இப்போ 18 மட்டும் இல்லை, அடிக்கடி நடந்திருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்திருக்கு 2019, 20 அப்படின்ட்டு நடந்துகிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பெரிய அளவில் பெரிய வியாதி வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், ஒரு 6 மாதம் 1 வருஷமாகவே இருமிகிட்டே இருப்பார். இருமல் வந்துட்டுருக்கு, அது இருமல் தானே சரியாயிடும், அவருக்கு ஒரு பேராசிட்டமால் கொடுங்க. அவருக்கு வந்து இப்போ அது இருமல் எப்போ அவருக்கு அடிக்கடி இருமல் வருது, அதனால் அது கண்டுக்காம விட்டுடலாம். ஆனால் அந்த இருமல் வந்து பின்னாடி பெரிய வியாதி வர்றதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் அங்கே குட்டி குட்டி நிலச்சரிவு தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்திருக்கு. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டாச்சு. விட்டதனுடைய விளைவு தான் அது மிகப்பெரிய ஒரு பேரிடராக இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து கேரளா மீண்டு வருமா? கண்டிப்பாக வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய கண்டிப்பாக மீண்டு வரும். இனிமேல் வந்து என்ன பண்ணணும், கேரளா அரசாங்கம் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வயநாடு பகுதியை இனிமேலாவது ப்ரொடெக்டட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க உடனடியாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஸ்டடி கொடுக்கணும், சயின்டிஃபிக் ஸ்டடியை அவங்க உடனே கொண்டு வரணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வந்து ஜியோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அவங்க ரீவிசிட் பண்ணணும், ஜியோமார்ஃபாலஜி ரீவிசிட் பண்ணணும், சாயில் கண்டிஷன்ஸை என்ன கண்டிஷனில் இருக்குது, சாயில் காம்பேக்ஷன் எப்படி இருக்குது, அது எப்படி சாயில் கன்சர்வேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி டென்ஸ் ஃபாரஸ்ட் உருவாக்குறது, குவாரி ஒர்க்கை தடுத்துடணும், டூரிசம் கட்டுப்படுத்தணும், எங்கே பில்டிங் கட்டணும் பில்டிங் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், லேண்ட் யூஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு 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 டிசிப்ளின்டு முறையில் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்க ஃபாலோ பண்ணால் தப்பிக்கலாம். அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், பழையபடி இருப்பேன், டைல்யூட் பண்ணிடுவேன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.